Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Amen. Glory to God. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. அமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம கேட்டுக்கொண்ட காரியங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக அவர் பதில் தருகிறவராய், அந்த காரியத்தின் மேலே அவர் கண்ணோக்கமாய் உள்ளவராய் அவர் இருப்பார். அவர் கொடுத்த அற்புத சுகங்களுக்காகவும் நம்ம அவரை ஸ்தோத்திரம் பண்ணினோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று இரவும் கூட நம்ம கண்களை மூடி ஒருமுறை தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தினவர்களாக அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொண்டு இந்த வேளையில ஹalleluya ஸ்தோத்திரம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணி வசனத்துக்கு நேராய் நம்ம இருதயங்கள் ஆயத்தப்பட வேண்டி அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஹalleluya. ஓ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Amen. Hallelujah. 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 Glory to God. Amen. 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 Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Hallelujah. 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 Glory, glory, glory. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று எங்களோடு இடைபடுகிற ஒரு தெய்வம். ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah. Amen. Amen. Jesus. Glory, 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 glory. ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி பார்க்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Glory, glory, glory. Hallelujah. Praise you, praise you, praise you. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah. இரவு வேளையில பூரணமாய் தாழ்த்தி எங்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இதோ விண்ணப்பங்களோடு உம்முடைய ஜனம் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர பலிகளோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நீங்கள் எதை குறித்தும் கலங்காதிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே. அப்பா, இந்த வேளையில எங்கள் இருதயம் கலங்காமல் காணப்பட இதோ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. இதோ நாங்கள் எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மேலே வைக்கிறோம். Thank you, Jesus. Glory to God. Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாய், ஆனால் உன் பலன் குறுகினது என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதே அப்பா. இதோ எங்கள் பலன் குறுகினதா இருக்கிறதே அப்பா. நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் ஹalleluya, உம்முடைய வார்த்தையினால எங்களோடு இடைப்பட்டு நீ காலூன்றி நில் என்று நீர் எங்களோடு சொல்லுகிறீர். எங்களை நிறுத்தி வைக்கிறீர் அப்பா. எங்கள் தலையை எங்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துகிறீர் ஆண்டவரே. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஹalleluya, glory to God. ஆமென். ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை உம்முடைய அபிஷேகத்தினால எண்ணெயால நிரப்புகிறீர் ஆண்டவரே. ஓ, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறதே அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். Glory to God. ஆமென். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறதான உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு கடந்து வருகிறதே, அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். முடவர்களை எழும்பி நடக்க பண்ணி குதித்து உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க பண்ணி உம்மை ஆராதிக்கும்படி செய்கிறவரே, இதோ இந்த ராத்திரி வேளையில உம்முடைய நீட்டப்பட்ட கரம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருவதா. ஓ ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
காலூன்றி நிற்க பண்ணுவீராக ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Glory to God. Hallelujah, hallelujah. Oh, Holy Spirit. Hallelujah. பரிசுத்தாவியானவரே, இந்த வேளையில உம்மிடத்துல நாங்கள் இந்த முழு சமயத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Hallelujah. Glory, glory, glory. கிருபையின் ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Glory to God. Thank you, Jesus. இயேசுவின் நாமத்துல ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Love you, Holy Spirit. Amen. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பாடலின் சில வரிகளை கூட நம்ம பாடிட்டு நம்ம வேதவசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Amen. Holy Spirit. Glory to God. Praise you, Jesus. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே. பாடலின் வரிகள் சாட்ல இருக்கு, பார்த்து பாடுவோம். அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆமென். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்று இரவும் நம்மை அவருடைய முழு ஆளுகைக்குள்ளாக அவர் நம்மை நடத்தட்டும். Praise the Lord. Hallelujah. நம்ம பலவீன சரீரங்கள் தான், சோர்வுள்ள இருதயங்கள் தான். ஆனாலும் நம்மை காலூன்றி நிற்க பண்ணுகிறவர் அவரே. Praise the Lord. Hallelujah. அவர் தம்முடைய அன்பினாலே நம்மை நிரப்பி நம்மை அலங்கரிக்கிறார். Praise the Lord. நம்முடைய பலனில்லாத நேரங்களில் நமக்கு உதவிடுகிற பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஜெபிக்க என்ன ஜெபிக்க வேண்டும் என்று அறியாமல் இருக்கிற போது நம்ம மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு அவர் ஜெபித்து பிதாவினிடத்தில இருந்து பரலோகத்தில இருந்து அந்த பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ராத்திரியிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஸ்தோத்திர பலிகளோடு நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. Glory to God. கடந்த வாரத்திலே கூட நம்ம பார்த்தோம், எப்படி ஒரு முழுமையான அனுபவத்திலே நாம் கடந்து வர வேண்டும். ஒரு பூரணமான அனுபவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் பாதியில நின்று போகிறதா இருக்கிறது.
அதனாலே தான் சிறு வயதிலே நாம் கேள்விப்பட்ட அந்த துவக்க சத்தியத்தின் அல்லது அடிஸ்தானமான காரியங்களிலேயே நம்ம என்ன செய்து விடுகிறோம்? நின்று போய் விடுகிறோம். அதனுடைய அடுத்தடுத்த பகுதிகளுக்குள்ளே நாம் விருத்தி அடைந்து தேவ சமூகத்துல ஒரு வளர்த்தி பெற்றவர்களாய் நாம் வருகிறதற்கு தவறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு கிருபைகள் கிடைத்து நாம் அவருக்குள்ளே இன்னமும் பெருகவும் வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லது அவர் நம்மிலே பெருக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. க்ளோரி டு காட். கடந்த வாரத்துல நம்ம பார்த்த ஒரு காரியம் என்ன? 2 பேரை பார்த்தோம். ஒரு ஆள் யாரு? 13 வருடங்களோ அல்லது ஆமா 13 அல்லது 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயானவள் கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அ அதே போல ஒரு 10 குஷ்டரோகிகளும் கடந்து வருகிறதை பார்த்தோம். 2 பேருடைய அனுபவங்கள் அப்படியே எதிர்மறையான, வெவ்வேறானதாய் இருக்கிறது. அந்த குஷ்டரோகிகள் 10 பேரும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்துட்டாங்க. ஆனால் தூரமாய் நின்றாங்க. இவ பக்கத்துல அவருடைய ஆடையின் தொங்கலின் ஓரத்தை தொட்டுட்டா. ஆனால் முன்பாக வரல, பின்பாக வந்தாள். இந்த 2 பேரும் அவரிடத்துல வந்தார்கள். ஆனால் அதுல 9 குஷ்டரோகிகள் அவர்கள் திரும்பி வரவில்லை. ஆனால் அதிலே ஒரே ஒரு குஷ்டரோகி சொஸ்தம் அடைந்தவன். 10 பேரும் சொஸ்தம் அடைந்தார்கள், சுகம் பெற்றார்கள். அதில் ஒரு ஆள் மாத்திரம்தான் அவன் திரும்பி வந்தான். அல்லேலூயா. திரும்பி வந்தவனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பரிபூரணத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. க்ளோரி டு காட். அதுபோலதான் திரும்பி வருகிற தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தருடைய வசனங்களுக்கு திரும்பி வருகிற ஜனத்திற்கு ஆவியானவர் அருளி எடுத்து நடத்தி கொடுக்கிற ஒரு ஊழியங்களுக்கு திரும்பி வருகிறவர்களுக்கு தேவ ஆவியானவரால் இயக்கப்பட்டு உந்தப்பட்டு ஏவப்பட்டு நடைபெற்று வருகிற தேவ சபைகளுக்கு திரும்பி வருகிறவர்களுக்கு கர்த்தர் திரும்பி வந்தவர்களை அவர் பூரண ஆசீர்வாதங்களோடு ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அல்லேலூயா. ஒரு முறை இதற்கு முன்பாக இந்த 10 பேரும் வந்தார்கள். ஆனால் அதிலே 9 பேரும் வரவில்லை. அப்படிதான் இன்றைக்கு நடக்கிறது. பூமியில தேவ சபைகளுக்கும் தேவனுடைய அல்லது பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஆராதனைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நடத்துதலோடு வெளிப்பாடுகளோடு கடந்து வருகிற தேவ வார்த்தை வசனங்களுக்கும் திரும்பி வருகிற கூட்டம் 10ல ஒரு ஆள் தான். அல்லேலூயா. ஆனாலும் எவ்வளவு நாள் கழித்து, எவ்வளவு நேரம் கழித்து, எவ்வளவு சமயம் கழித்து திரும்பி வந்தாலும் இயேசு அவர்களை புறம்பே தள்ளுகிறதில்ல. என்ன செய்கிறாரு? அந்த திரும்பி வந்த அந்த ஆளை பூரண ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறார். என்ன சொல்றாரு? கர்த்தர் நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதை மாத்திரம் நான் செய்தால் போதும் என்று ஒருவள் வருகிறாள். ஆனால் அவளுக்கு ஒரு அனுபவம் உண்டாகிறது. என்ன? அவள் பின்பாக தொட்ட உடனேயே கர்த்தருடைய வல்லமை அவள் மேல வந்துருச்சு, சுகமாயிட்டா. ஆனாலும் அவள் பயந்து நடுங்கி, ஏனென்றால் இயேசு தேடுகிற போது அவள் பயந்து நடுங்கி இயேசுவுக்கு முன்பாக வந்து விழுந்து ஒரு சுற்று வருகிறாள். பின்பாக இதற்கு முன்பாக யாருக்கும் அறியாமல் வந்து போன அனுபவம் தான். யாருக்கும் தெரியாமல் இயேசுவின் ஆடையின் தொங்கலின் ஓரத்தை தொட்ட ஒரு ஆளுதான். இயேசுவின் கரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் என்ன? ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவம் என்றால் என்ன? ஆவியானவர் அருளுகிற வார்த்தைகள் என்றால் என்ன? பரிசுத்த ஆராதனை என்றால் என்ன என்பதை பின்பாக இருந்து வந்து பார்த்த ஒரு ஆள் தான். ஆனால் இப்பொழுது அவள் பின்பாக மாத்திரம் நின்று ரகசியமாக போய்விட வேண்டும் என்று எண்ணினாலும் இப்பொழுது அவள் இயேசுவுக்கு முன்பாக praise the Lord, hallelujah, glory to God, சபையின் பூரண அனுபவத்துல அவருக்கு ஒரு சுற்று வந்து எல்லாம் சுற்றி பார்த்த பிறகு அறிந்து கொண்டால், ஓ, இந்த இயேசுவினிடத்துல ஒரு வல்லமையும் இருக்கிறது. வெறும் அற்புதம் வரல. வெறும் அற்புதம் கிடைச்சா அது ஒரு பூரண அனுபவம் கிடையாது.
ஆனால் அற்புதத்துல ஒரு வல்லமை இருந்தது. ஆவியானவருடைய வல்லமை தன்மேல பாய்ந்து வந்தபடியினால, அவளுக்குள்ள அதை உணர்ந்து கொண்டபடியினால, அதை அவள் அனுபவித்தபடியினால அவளுக்கு தெரிந்தது, இதோ இதுதான் ஆவிக்குரிய ஒரு அனுபவம். இதற்கும் மற்ற அனுபவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லாம் கிறிஸ்தவம் என்று அழைக்கப்பட்டாலும் ஆவிக்குரிய அனுபவம், அது பெந்தகோஸ்தே அனுபவம், பரிசுத்தாவியின் நிரப்புதலினாலேயும் பரிசுத்தாவியினுடைய வல்லமையினாலேயும் நடத்தப்படுகிற அனுபவம். பின்பாக நின்று கொண்டிருந்தவள் வல்லமையை அனுபவித்த பிறகு ஒரு பூரண அனுபவத்திற்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று அவள் வருகிறாள். பயந்து நடுங்கி இயேசுவுக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். தனக்குள்ள குறைகளை எல்லாம் அறிவித்து, தனக்கு இருந்த நிலைமைகளை எல்லாம் தெரிவித்து, தனக்கு இருந்த பாரங்கள், கவலைகள், ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இயேசுவினிடத்துல அவள் காண்பித்து, அறிவித்து, தெரியப்படுத்தி, அவருக்கு முன்பாக வந்தபோது அவளுக்கும் கர்த்தர் சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. எப்படி ஒரு பூரண அனுபவத்திற்குள்ள இந்த 2 பேரும் வந்ததை நாம் பார்க்க முடிந்தது. ஒரு ஆள் தூரத்துல இருந்துட்டு சுஸ்தமாகி போனவன். ஆனால் பிறகு அவருக்கு முன்பாக உரத்த சத்தத்தோட, ஆராதனையோட, ஆவியினால் நிரம்பி ஆராதிக்கிற அனுபவத்தோட, பரிசுத்த ஆவியினால கடந்து வருகிற வசனங்களுக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவின் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை ஆராதித்த ஒரு மகனையும், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ரகசியமாய் வந்து போக நினைத்த ஒருவள் அவருக்கு முன்பாகவும் கடந்து ஒரு சுற்று வந்து அவருக்கு முன்பாக ஹalleluya பணிந்தபோது, பிரைஸ் தி லார்ட், அவளுக்கும் கர்த்தர் ஒரு பூரண அனுபவத்தை, ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya, glory to God, amen, praise the Lord, hallelujah, glory. இந்த நாட்களிலேயும் தேவ பிள்ளைகள் நாம் பாதி வழியில வந்து போகிறவர்களாய் அல்ல, பூரண அனுபவத்திற்குள்ளே வரணும். ஆவியானவருடைய நடத்துதல்களுக்குள்ளே வரணும். அதான் நம்ம பார்த்தோம். அவர் என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலே இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொன்னார். ஆனா அதற்கு முன்பாக என்ன சொன்னாரு? ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். சுவிசேஷத்தை கேட்டு நமக்கு பாவம் மன்னிப்பு தேவை என்பதை அறிந்து, நமக்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த இயேசுவினிடத்திலே கடந்து வந்தோம். தாகமா இருந்தோம், அவரிடத்தில் வந்தோம், பானம் பண்ணினோம், ரட்சிப்பை அனுபவிக்க தொடங்கினோம். ஆனால் அதோடு மாத்திரம் நின்று போகும்படி அல்ல. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியங்கள் என்றைக்கும் பாதியிலே அறிவுரை சொல்லி அனுப்புகிற அனுபவத்தை உடையதல்ல. வேத வாக்கியம் முழுமையாக ஒருவனை ரட்சிப்புக்குள்ளே பரிபூரணப்படுத்துகிறதா இருக்கிறது. அதன்படி இயேசு சொன்னார், வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அடுத்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பூரண அனுபவத்திற்குள்ள ஒருவனை கொண்டு வருகிற ஒரு காரியமா இருக்கிறது என்பதை அவர் இங்கே நிர்பந்தித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, glory to God. இதையெல்லாம் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். Praise the Lord. இது இப்போது மாத்திரமல்ல, யோசுவாவின் புஸ்தகத்திலே இருந்தே நம்ம பார்த்தால் நமக்கு தெரியும். அந்த எரிகோ மதிலை பூரணமாய் அவர்கள் சுற்றி வந்தபோது அந்த மதில் இடிந்து விழுந்தது. சில தடைகளும், சில பிசாசுகளின் கட்டுகளும், சில பாரம்பரிய வல்லமைகளும், சில பிறவி குணங்களும், சில சுபாவ குணங்களும் நம்மை விட்டு மாறாமல் இருக்கிறது. காரணம், பூரண அனுபவத்துல பரிசுத்தாவியினுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு வருகிற போது அது சரீரத்தின் கிரியைகளை ஒழிக்கிறதாய் அழிக்கிறதாய் இருக்கிறபடினால அதுல இன்னமும் நாம் விருத்தி அடைந்து
பூரணப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய நோக்கமா இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒருவராகிலும் விட்டு போகாமல் கர்த்தர் எல்லோரையும் இந்த அனுபவங்களிலே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். வந்த குஷ்டரோகிக்கும் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் அனுபவங்கள் வேறு, முற்றிலும் வேறு. ஒருவன் முன்பாக இருந்தால், ஒருத்தன் பின்பாக இருந்தால், இப்படி அனுபவங்கள் வேறாக இருந்தாலும் கடைசியில 2 பேரும் ஒன்று போல பூரணப்பட்டார்கள். அப்படிதான் நம்ம பரிசுத்த ஆராதனையில பார்க்கிற போதும், வேத வசனங்கள் ஆவியினால அருளப்படுகிற அந்த அனுபவத்துல நாம் கடந்து வந்தாலும் நம்ம எல்லோரும் சமமாக்கப்பட்டு, எடுக்கிறவனும் ஒண்ணுதான், கேட்கிறவனும் ஒண்ணுதான், ஆராதிக்கிற தேவனுடைய ஜனம் எல்லோரும் ஒரே அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வரும். ஒவ்வொருவரும் வந்த விதங்கள் வேறாய் இருக்கலாம். ஒருவன் பாரம்பரிய கிறிஸ்தவனாய் இருந்திருக்கலாம், ஒருத்தன் வேறு மதத்துல இருந்து வந்திருக்கலாம், ஒருத்தன் இங்க இருந்து வந்திருக்கலாம், ஒருத்தன் அங்க இருந்து வந்திருக்கலாம். ஆனா எல்லோரும் இந்த பூரண அனுபவத்துல வருகிற போது ஒரு ஒரே போல கர்த்தர் இவர்கள் 2 பேரையும் அனுப்பி விட்டதை நாம் பார்க்க முடிந்தது. ஒன்று போல தேவனை ஆராதிக்கிற அனுபவம். அப்படிதான் பரலோகம் இருக்கிறது. மகிமையாய் இருக்கிறது. ஒரு சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கிறது. ஒரே சமயத்துல அந்த சத்தம் எழும்புகிறது. அல்லேலூயா என்று கூப்பிடுகிற சத்தம் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விதமாய் அல்ல, எல்லோரும் ஆவியில நிரம்பி மகிமையில தேவனை தரிசித்து கொண்டு அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதனையின் அனுபவத்துல, பரிசுத்த ஆராதனையின் அனுபவத்துல, ஆவிக்குரிய ஆராதனையின் அனுபவத்துல அல்லேலூயா நாம் எல்லோரும் இணைக்கப்படுகிற போது 2 பேரும் எப்படி ஒரே மாதிரி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு பூரணமான ஒரு அனுபவத்துல அவர்கள் கடந்து போனார்களோ, அதுபோலதான் கர்த்தர் நம்மையும் அவர் அப்படியே பூரணப்படுத்த விரும்புகிறார். இன்று இரவு நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கிற காரியம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 19வது வசனம். Psalm 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நம்ம எப்போதும் விசுவாசிகளுடைய அனுபவத்துல நம்ம எப்போதும் இருக்கிறோம். ஆனால் தேவதாசர்களுடைய அனுபவங்களை நான் கேள்விப்பட்ட வரையிலும் அவர்களிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், தேவ வசனங்களை உடையவர்கள், இப்படி காரியம் அவர்களுடைய அனுபவத்துல இருந்து அறிந்து கொண்ட காரியம் என்ன? நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் எப்படி இருக்கிறது? அநேகமா இருக்கிறது. சோதிக்கப்படுகிற பகுதிகளும் கடந்து போகிற அந்த அக்கினியின் ஊடாகவும் தண்ணீர்கள் வழியாகவும் நடந்து போகிற அனுபவங்கள் எல்லாம் இருந்தாலும் கடைசியில ஒரு பூரண அனுபவம் எப்படி இருக்கிறது? ஒரு சுற்று வந்த பிறகுதான் என்ன தெரியுது? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. பல வேளைகளிலேயும் நம்ம விசுவாசிகள் சோர்ந்து போகிறோம். காரணம் என்ன? நமக்கு வருகிற சவால்கள் அநேகமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிற நமக்கு, அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பங்களும் சோதனைகளும் எதிர் சவால்களும் பிரதிகூலமான கிரியைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்பதுதான் அந்த சத்தியத்தினுடைய பூரண அனுபவம். அல்லேலூயா. அப்ப விசுவாசிகளாய் நம்ம இருக்கிற போது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் முதல்ல நமக்கு சவால்களும் உலகத்திலே நமக்கு எதிராய் வருகிற சோர்வான காரியங்களும் அநேகமாகத்தான் இருக்கும். வரும் போகும், மேல கீழே இறங்கும் ஏறும், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். சவால்கள் நிறைந்ததான ஒரு அனுபவங்கள் இருக்கும். சிலருக்கு அது அதிகமாக இருக்கும், சிலருக்கு குறைவா இருக்கும், சிலருக்கு வித்தியாசமா இருக்கும், சிலருக்கு வெளியில சொல்ல முடியும், சிலருக்கு சொல்ல முடியாது, சிலருக்கு தங்கள் நிலைமைகளை உணர்ந்து கொள்ள முடியும், சிலருக்கு தங்கள் நிலைமைகளை உணர்ந்து கொள்ளவே முடியாது. எல்லாம் சரியா இருப்பது போல இருப்போம். இப்படி பல விதங்களிலேயும் நாம் காணப்படுவோம். ஆனால் அப்படி அது அநேகமா இருந்தாலும் நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இது தேவதாசர்கள் எல்லாருக்கும் இந்த ரகசியம் தெரியும். அல்லேலூயா. அது என்ன ரகசியம்? கர்த்தர் நம்மை இவைகள் எல்லாவற்றில இருந்தும் விடுவிப்பார். அல்லேலூயா. இதுதான் ஒரு பூரண
புரிந்து கொள்ள, கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென், ஹalleluya. ஒரு 360 டிகிரி ஸ்வீப் எப்படிதான் இருக்கு. கடந்த வாரமும் நாம் அதான் பார்த்தோம். பூரணமான ஒரு அனுபவம். அப்ப நல்ல முழுமையான அனுபவம் என்பது என்னது? நமக்கு சவால்கள் வந்து கொண்டு இருந்தாலும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், கர்த்தர் நம்மை எப்படி முடிவிலே நம்மை மகிமையிலே சேர்த்துக் கொள்வார். நம்மை இதனுடைய வழியாக நம்மை நடத்தினாலும் அதிலே இருந்து நம்மை விடுதலை செய்வார். எல்லா காரியங்களில இருந்தும் நம்மை விடுதலை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதனுடைய வழிகளிலே போகிற போது நமக்கு நம்பிக்கையே இருக்காது. ஆனால் அதனாலே தான் அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியை நமக்கு தெரிந்திருக்கணும். முற்பகுதியையும் நம்ம உணர்ந்திருக்கணும். அப்பதான் நமக்கு தெரியும் அதன் வழியாக போகும்போது, ஓ இப்படி ஒரு காரியம் இருக்கிறது. உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆனாலும் நமக்கு என்ன சொல்லியிருக்கார் கர்த்தர்? நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். நீங்கள் திடமனதா இருங்கள். நீங்கள் கலங்காதிருங்கள். நீங்கள் சோர்வடையாமல் இருங்கள். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அதான் ஒரு பூரண அனுபவம். ஒரு முழுமையாய் நம்ம கர்த்தருடைய அவருடைய வல்லமை, அவருடைய கிரியை, அவருடைய கிருபை என்ன அளவிலாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதனுடைய தண்ணீர்கள் வழியாக போகிற போது நமக்கு தெரியாது. நமக்கு எப்போதும் எப்படி தோன்றும்? இவ்வளவுதான், நம்மளுடைய காரியம் இதோடு முற்று பெறுகிறது, இதோடு முடிந்தது என்று நம்ம நினைப்போம். ஆனால் நமக்கு சத்தியம் தெரிந்திருக்கணும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஐசையா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Hallelujah. Praise you, Jesus. Glory to God. Hallelujah. விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், சரீரத்திற்கு விரோதமாக, மனதுக்கு விரோதமாக, நம்மளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக, இப்படி பல விதங்களிலேயும் விரோதமாக என்ன உண்டாகும்? ஆயுதங்கள் ஒரு பக்கம் உண்டாகி கொண்டுதான் இருக்கு. அல்லேலூயா. ஆயுதங்கள் உண்டாகி கொண்டேதான் இருக்கு. ஆயுதங்களை உருவாக்குவதே நோக்கமாய் பிசாசனுடைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அதோடு நம்ம அதை மாத்திரம் தான் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற பிற்பகுதி வசனத்தை நாம் எண்ணி பார்க்கிறது இல்ல. அதுல என்ன? அதுதான் பூரண அனுபவம். நமக்கு இதை பார்க்கிற போதே தெரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய முழுமை இது அல்ல. இது பாதிதான். இது வசனத்தினுடைய பாதிதான். இது நாம் ஒரு காரியத்தை பார்க்கிற போது நமக்குள்ள விசுவாச குறைவுகள் உண்டாகிறது, சந்தேகங்கள் உண்டாகிறது, பரிதபித்து போகிறோம். ஒரு படகின் மேலே சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? கடலின் அலைக்கழிப்புகள் உண்டாகிற போது, சீற்றமாயிருந்த போது பதறி போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? ஒரு பக்கம் இப்படிப்பட்ட புயல் காற்றுகள் உருவாகிறது ஒரு யதார்த்தம் தான். பிரதிகூலமான வல்லமைகள் எதிர்த்து உருவாக்கப்படுகிறது ஒரு வாடிக்கையான ஒன்றுதான். ஆனாலும் வசனத்தினுடைய பூரணம் எங்கே கடந்து வருகிறது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. Glory to God. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால்தான் சொன்ன முன்னாடியே, இது தேவதாசர்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அவங்க இதிலேயே தான் அனுபவப்பட்டிருப்பாங்க. சோதனைகள் வரும், எதிர்த்து ஜனங்கள் எழும்புவாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன உண்டாகும்? கர்த்தர் அதனுடைய முழுமையை நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் நாவு எழும்புமா? எழும்பும். ஆயுதம் உருவாக்கப்படுமா? உருவாக்கப்படும். ஆனால் அது அல்ல முழுமை.
நம்ம அதை பார்த்துட்டு நம்ம நினைப்போம், இதுதான்டா, இப்படிதான் முடிவு, பாருங்க எப்படி முடிவு சம்பவிச்சிருக்கு. ஆனால் ஊழியக்காரங்களுக்கும் தேவ தாசர்களுக்கும் தேவ கர்த்தருடைய வசனங்களை உள்ள ஜனங்களுக்கும் தெரியும், இது அவருக்குள்ள இருக்கிற ஒரு சுதந்திரம். என்ன, இது பாதியில் அப்படி முடிகிற காரியம் அல்ல. அந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். விரோதமாய் நியாயத்தில் எழும்பி இருக்கிற நாவு குற்றப்படுத்தப்படும். அல்லேலூயா, glory to God. அந்த பூரண அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. அது ஒரு சுதந்திரம், அது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவனுக்கு அந்த கம்பெனி ஓனர் ஏகப்பட்ட சலுகைகளை கொடுக்கும்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சுதந்திரம் இருக்கும்? அந்த சுதந்திரத்தை தேவ பிள்ளைகள் விசுவாசிகளும் நம்ம வசனத்தினுடைய அவர்களுக்கு ஏன் அந்த சுதந்திரம் கொடுக்கப்படுது? அதை காண்கிற நமக்கு, அதனால எளிமையானவர்கள் அதை காண்கிற போது என்ன உண்டாகும்? அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அப்ப விசுவாசிகள் நாம கர்த்தருடைய இந்த ஒரு சுதந்திரத்தை நம்ம பார்க்கிற போது நமக்கும் என்ன உண்டாகும்? ஒரு நம்பிக்கை உண்டாகும். நமக்கும் அந்த ஊழியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது, அல்லது அந்த கர்த்தருடைய சுதந்திரத்தை நாமும் தரிசிக்கிற போது நமக்கும் அதனுடைய பலன்கள் நமக்கு உண்டாகும். ஒரு காரியத்தை என்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிற போது, தீர்க்கதரிசியின் நாமத்திற்கென்று தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் அதனுடைய பலனை பெறுவான். நீதிமானுடைய நாமத்திற்கென்று நீதிமான்களை ஏற்றுக்கொள்கிறவன் அதனுடைய பலனை பெறுவான். அப்படி நமக்கு என்ன உண்டாகும்? சுதந்திரம் உண்டாகும். அது அவராலே உண்டாகிற நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதே 54ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை வாசித்தால், ஐசையா 54:1, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனைப்படாதவளே கெம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாதி ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஆமென், ஹalleluya, praise the Lord, ஹalleluya. இந்த உலகம் என்பதே ஒரு பூரணம் கிடையாது. praise the Lord. பூமி என்பது என்ன இல்ல, பூரணமான அனுபவம் கிடையாது. glory to God. அப்ப நமக்கு யுக யுகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பூமியில இருக்கிற போதும் அந்த பரலோகத்தினுடைய மகிமையின் அனுபவங்கள் நமக்கு உண்டாகிறபடினால நமக்கும் வெறும் சரீர பிரகாரமாய் பார்க்கிற போது, வெளியரங்கமாய் பார்க்கிற போது, இங்கே ஒரு ஸ்திரியை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வழக்கமாக பிள்ளை பிறந்தவள் தான் எப்படி இருப்பா? பிள்ளை பிறந்த உடனே மகிழ்ச்சி பாட்டு தான். கர்ப்ப வேதனையில இருந்தாலும் கம்பீரமான பாடல்கள் கடந்து வரும். காரணம் என்ன? அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆனால் வசனம் இங்க இப்படி மாற்றியும் கொடுக்கிறது. நீ என்ன செய்யலாம்? பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. எல்லா காரியங்களிலேயும் பொருந்தும். ஒரு ஆசீர்வாதம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஒரு காரியத்துல பலன் நமக்கு கிடைத்திருக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். ஆனால் கிடைக்காமல் இருந்தாலும் வெளியரங்கமாய் அதை நாம் காண்கிற போது அதனுடைய காரியங்கள் நமக்கு புலப்படாமல் இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் ஒழிந்து போகிறதில்லை. அவர் சொல்லுகிறார், வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம். அல்லேலூயா, glory. இதுதான் பூரண அனுபவம். praise the Lord. இல்லாததை பார்த்து வேதனைப்படுகிற அனுபவங்களும் உண்டு. ஆனால் ஹalleluya, praise the Lord, காணப்படாதவைகளுடைய அந்த உறுதியையும் உடையவர்களாயிருந்து, அந்த நிச்சயத்தையும் உடையவர்களாயிருந்து தேவனை மகிமைப்படுத்தி பாடுகிறவர்களும் ஆனந்த முழக்கமிடுகிறவர்களும் உண்டு. ஹalleluya, glory to God. கர்த்தருடைய அவர் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். ஹalleluya. அதுதான், அவர்தான் பூரணம். praise the Lord. இயேசு நமக்கு இருக்கிறது தான் நமக்கு ஒரு முழுமையான அனுபவம். ஹalleluya. கர்த்தருக்குள்ளே தான் நாம் கம்பீரித்து பாட முடிகிறது. கர்த்தரை நினைத்து தான் நாம் ஆனந்த சத்தமிடுகிறோம்.
அவருடைய வலது பாரிசத்துல தான் நித்திய பேரின்பம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. Glory to God. அப்ப பரிபூரணமுள்ள ஜீவனை கர்த்தர் இந்த பூமியிலேயே நமக்கு தருகிறார். அது கிறிஸ்துவின் மூலமாய் கடந்து வருகிறது. அது இல்லாதவைகளை பார்த்து வேதனைப்படுகிற அனுபவம் கிடையாது. காணப்படாதவைகளையும் நினைத்து கர்த்தரை மகிழ்ச்சியோடு கம்பீரித்து பாடுகிற அனுபவம், அதுதான் பூரணம். விசுவாசம் என்பது அப்படிதான் பூரணத்தை கொண்டு வருகிறது. விசுவாசத்தினுடைய கண்ணோட்டத்துல காணப்படுகிற போது ஒரு பூரண அனுபவம். ஏதோ அரைகுறையா இருக்கிற அனுபவத்துல நம்ம பூமியில ஜீவிக்க கூடாது. ஏதோ நமக்கு ஒரு தரித்திரனா இருக்கிறோம்னா நமக்கு இதுதான் வாழ்க்கை, இது தரித்திரனா நம்ம இருக்கிறோம் நம்ம நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் நமக்கு காணப்படணும். பூரணமான ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள காணப்படணும். விசுவாசத்துல நம்மளுடைய உள்ளம் விருத்தி அடைகிற போது நமக்குள்ள ஒரு முழுமையான ஒரு அனுபவம், நல்ல ஒரு முழுமையாய் நிறைந்த ஒரு எண்ணங்கள் உள்ளவர்களாய் நம்ம காணப்படுவோம். Praise the Lord. Hallelujah. மற்றவர்களுடைய கண்களில் அது ஒருவேளை காணாமல் இருக்கலாம், ஆனால் அதுவும் நல்லதுக்கு தான். பரவாயில்ல, நம்மை அவர்கள் புகழாமலும் நம்மை நினைத்தவர்கள் ஒரு 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 பொறாமைப்படாமலும் இருப்பதற்கு அது உதவட்டுமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நமக்குள்ள எப்படிதான் இருக்கு? பூரணமா இருக்கு, நிறைந்து இருக்கு, மகிழ்ச்சியோடு கம்பீரித்து தான் காணப்படுகிறோம். காரணம் என்ன? நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம். ஓ, glory to God. ஆமென். அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்களை பார்க்கிலும் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. Glory to God. அப்படிதான் பாருங்க, ஒரு சபையில எப்படிப்பட்ட அனுபவம் உண்டாயிருக்கிறது. ஆமென். தரித்திரம் தான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 8, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், ஒரு சபை, அந்த சபையில இருக்கிற ஜனம், அந்த பட்டணத்தில் இருக்கிற சபையில இருக்கிற ஜனம் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். கொடிய தரித்திரமுடையவர்களாகவும் இருக்கிறார்கள். கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் அவர்கள் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இது அதிசயம். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்களே தரித்திரத்துல தான் இருக்காங்க, அவங்களே சோதனையில தான் இருக்காங்க. அவர்களுக்கு எப்படி உதாரத்துவமாய் கொடுக்க முடிந்தது? அப்ப அவர்களிடத்தில் இருப்பதை விடவும் அவர்களால் அதிகமாய் கொடுக்க முடிந்திருக்கிறது என்றால் காரணம், அதுல ஒரு அற்புதம் நடந்திருக்கணும். அது ஒரு நம்மால புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அது அதிசயம் நடப்பதற்கு காரணம் என்ன? The key word என்ன? தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே. ஓராபால ரிபதன சந்தராதியா. Glory to God. Amen. அவர்களுக்குள்ள எப்படி இருந்தது? பரிபூரண ஒரு சந்தோஷம் காணப்பட்டபடினால அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? உதாரத்துவம். அதுதான் அந்த அற்புதத்திற்கு காரணமாக இருந்தது. சிலரை வாழ்த்த முடிந்தது. சிலருக்கு அவர்களுக்கு அந்த தரித்திரம் இருந்தாலும் மற்றவர்களை ஐஸ்வர்யவன்களாக்குகிற, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற, மற்றவர்களுக்கு அதே காரியத்தில் நன்மை செய்கிற ஒரு அனுபவத்தில் அவர்கள் காணப்பட்டதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே பரிபூரண சந்தோஷம் உண்டாயிருந்தது. இந்த நாட்களிலே விசுவாசிகளுக்கு சந்தோஷம் இருக்கிறது, ஆனால் பரிபூரண சந்தோஷம் இல்லை. ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது உண்மைதான், ரட்சண்யத்தின் சந்தோஷம் காணப்படுகிறது உண்மைதான், கிறிஸ்துவுக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிறது, ஒரு யதார்த்தமாகத்தான் இருக்கிறது விசுவாசிகளுக்குள்ளே. ஆனாலும் அது பரிபூரண சந்தோஷமாய் மாறுவதற்கு ஹல்லேலூயா கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி அந்த காணப்படாத பகுதிகளிலேயும் கிறிஸ்து நம்மை நிரப்பி இருக்கிறார், அங்கே நமக்கு அதிகமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கிற போது இந்த பரிபூர்ண சந்தோஷம் நமக்குள்ளே உண்டாகிறது. ஹல்லேலூயா. இன்னமும் காரியங்கள் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவருடைய நடத்துதலின்படி அடுத்த வாரத்துல அதன் மேல நம் கவனம் செலுத்துவோம். இன்று ராத்திரி நம் கண்களை மூடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Thank you, Holy Spirit.
Praise the Lord. Hallelujah. Glory to God. எல்லோரும் கண்களை மூடினவர்களா இறுக்கமாய் கர்த்தருடைய சமூகத்துல கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்தி Hallelujah. Glory to God. Amen. Thank you, Lord. நம்ம மீண்டும் போன வாரத்தினுடைய காரியத்தையும் பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. காரணம் Hallelujah. ஒரு நல்ல ஒரு முழுமையாக இந்த ஒரு சத்தியத்தை நாம் நம்மளுடைய இருதயங்களில பெற்று கொள்ள வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory to God. Praise the Lord. Hallelujah. பரிபூரண ஒரு அனுபவம். ஓ thank you Lord. Hallelujah. முழுமையான ஒரு அனுபவம். பாதி அறிந்து கொண்டு பாதியை விட்டு விடுகிற அனுபவம் அல்ல. சத்தியங்களை பாதி வரைக்கும் நல்லா ஏற்றுக்கொண்டு மீதி பாதியில கொஞ்சம் அரைகுறையாய் மனதில் வைத்துக் கொண்டு இருக்கிற அனுபவங்கள் அல்ல. இயேசுவின் இடத்துல தாகத்தோடு தான் நம்ம கடந்து வந்தோம். ஆனால் பானம் பண்ணினோம். ஆனால் அதோடு மாத்திரம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவர்களுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் விசுவாசிகளுக்கு, தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அருளப்பட போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அவர் சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் இன்னமும் மகிமைப்படாது இருந்தபடினாலே அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த பூரண சத்தியத்தை விளங்கி கொண்ட விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் அவரை மகிமைப்படுத்துகிற போது பரிசுத்த ஆராதனையில ஆவியில நிரம்பி நம்ம ஆராதிக்க நம்மை தாகத்தோடு நம்ம அவரிடத்துல வருகிற போது, நம்ம அவரை விசுவாசிக்கிற போது நமக்கு தெரிய வேண்டும், அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த இன்னொரு பெரிய அவகாசம் அல்லது நமக்கு அவருடைய சமூகத்துல வைத்திருக்கிற ஒரு பெரிய பலன் என்னது? ஆவியானவர். The indescribable gift. Hallelujah. எல்லாம் முழுமையாக. Oh, hallelujah. Praise the Lord. Glory to God. ஏன் நம்ம பாதியிலேயே நின்று போகணும்? நல்ல முழுமையா வந்துட்டோம். முழுமையா வந்துரும். கலப்பையில கை வைத்தவன் யாரும் பின்னால திரும்பி பார்த்து ஒன்று சாதிக்க முடியாது. அவன் பின்பாக திரும்பி பார்க்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கையை வைத்து விட்டோம். இன்னும் அதுல பூரணமாய் கடந்து செல்வோம். கணுக்கால் அளவு ஒரு அனுபவத்துல வந்துட்டோம். அதோடு நின்று போகும்படி அல்ல, இன்னும் கொஞ்சம் உள்ள போவோம். முழங்கால் அளவு வருவோம். முழங்கால் அளவு போதும் என்று நம்ம நின்று போகும்படி அல்ல, இன்னமும் கொஞ்சம் போவோம். கழுத்தளவு வரட்டும். இன்னமும் கொஞ்சம் போய் மூழ்கி நீந்தி தேவனுடைய அந்த பூரண அனுபவங்களில நாம் அனுபவித்து மகிழ்ந்திட நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருக்கு அதுதான் விருப்பம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Glory, glory, glory. ஆபிரகாமை குறித்து வசனம் என்ன சொல்லுது? அவன் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் அவன் இருந்தான். பூரண ஆயுசுள்ளவனாய் அவன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு அப்புறம் தான் அவன் மரித்தான் என்று சொல்லுகிறது. ஆமென். ஈசாக்கை குறித்து என்ன சொல்லுகிறது? பூரண ஆயுசுள்ளவனாகத்தான் இருந்தான். அதற்கு அப்புறம் தான் அவன் ஜீவித்து இருந்துதான் அவன் மரித்தான் என்று சொல்லப்படுகிறது. தாவீதை குறித்து என்ன சொல்லுகிறது? கிழவனும் பூரண வயதும் உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. யோபு எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்தான். எவ்வளவோ வியாதிகள் வந்தது. வியாதிகள் வருகிறதுனாலதான் ஆயுசு கம்மியாகாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாகத்தான் அவன் மரித்தான். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Jesus. கர்த்தர் என்ன பூரண ஆயுசை வைத்திருக்கிறாரோ அந்த பூரண ஆயுசு வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். Praise the Lord. Hallelujah. Glory. அது என்ன பூரண ஆயுசு? கர்த்தருக்குள்ள எல்லாம் பூரணப்பட்டு ஓ ரிபதரதி பரஷதரதி அந்தரதியா. Glory to God. Amen. Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில Hallelujah. Glory, 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 glory. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். Hallelujah. அவற்றிலிருந்து எல்லாம் அவனை அவர் விடுவிப்பார். Oh, Holy Spirit. Amen, Jesus. Glory, glory, glory. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah.
Glory to God. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென் ஜீசஸ். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆமென். Glory, glory, glory. ஓ, பூரணமான ஒரு கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய முழுமையான செயல் என்னது? Hallelujah. Glory to God. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory to God. Thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் பண்ணி. Hallelujah. Oh, Rabala, Ribadala, Shandaradia. Praise the Lord. Praise the Lord. Yes. Yes, Jesus. Hallelujah. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை இன்னமும் பூரணமான அனுபவங்களுக்குள்ள நடத்துங்க. கர்த்தாவே, எங்களை பூரணமான அனுபவத்துக்குள்ள நடக்குங்க. பாதியில நின்று போகும்படி அல்ல. Praise the Lord. Hallelujah. 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 Glory, 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 glory. Hallelujah. Hallelujah. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்பவேதனை படாதவளை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம், அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம். ஓ ரிபாபா ஷபரிபா கரபல குரபல ரிபக்கரபல ஷதரதிய சரதி. Glory to God. Thank you, Jesus. Amen. ஸ்தோத்திரமானவர். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று உம்முடைய வேதம் சொல்கிறது. அப்பா, இந்த இரவும் கூட உம்முடைய வார்த்தைகளுக்கு முன்பாக உண்மையாய் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய சனம் ஆண்டவரே, எங்களை கர்த்தர் இந்த வேளையில நினைத்து ஆண்டவரே, எங்களை பூரணமான ஆசீர்வாதங்களோடு எங்களை காத்து கொள்வீராக ராஜா. ஒருவருக்கே துதிகன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திற்கே மகிமையும் துதியும் கனமும் போற்றுதலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.